என்ன பிங்கி நான்சி ஷர்மியை காணோம். சரி இனிதான் வருவாங்களா இருக்கும், நம்ம வெயிட் பண்ணலாம். ஹாய் ஷர்மி, வா வந்து உட்காரு என் பக்கத்தில். இதோ உட்காரே ரோசி. அவங்கெல்லாம் இன்னும் வரலையா ரோஸ்? அவங்கெல்லாம் வரல ஷர்மி, எங்கே வருவாங்களா இருக்கும். சரி ஓகே, நம்ம இப்படியே உட்காந்துருக்கலாம் அவங்க வர வரைக்கும். நான் வந்துட்டேன். வா வா நான்சி, உன்னை தான் நான் தேடிட்டு இருந்தேன் நான்சி. சீக்கிரம் வந்து உட்காருவா. இதோ உட்காரேன். இதோ வந்துட்டேன் காய்ஸ். என்ன நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேனா, என்னை மன்னிச்சிருங்க. ஆமாம், நீ தான் ரொம்ப லேட்டாக வந்திருக்க பிங்கி. சரி பரவாயில்ல, வந்து உட்காரு பிங்கி. சரி வா என்ஜாய் பண்ணலாம். இதோ உட்கார்றேன். எல்லாரும் கேப் போட்டு உட்காந்துக்கோங்க காய்ஸ், அப்படின்னா ஜாலியாக இருக்கும். காய்ஸ் நான் கிணச்சுக்கு பக்கத்துலேயே தூங்கிடுறேன், நீங்கள் போய் குளிங்க ஓகே. அப்போ நீ குளிக்கிறதுக்கு வரலையா? ஏன் இப்படி என்னை ஏமாத்துற? ஆமாம் நீயும் வா, அப்படின்னா தான் ஜாலியாக இருக்கும். வா நம்ம எல்லாரும் சேர்ந்து குளிக்கலாம். காய்ஸ் எனக்கு நீச்சல் தெரியாததுனால நான் வரல, நான் படுத்து கிடக்குறேன். நீங்கள் போய் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு வாங்க. பாய். எந்திரடி, வாடி விளாடலாம். காய்ஸ் நம்பாதீங்க, அவள் பொய் சொல்கிறா. எப்படி நீச்சல் தெரியாமல் ஒரு பொண்ணுக்கு இருக்கும்? அவளை சும்மா கிணத்துக்குள்ளே தள்ளி விடுவான், அவளே நீச்சல் கற்றுக்கிடுவா தெரியல நாளைக்கு. சரி ஓகேடி, தள்ளலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? அவளுக்கு நீச்சல் அடிக்க தெரியாதுன்னு உண்மையாக இருக்கும்டி, நம்புங்க. அப்புறம் ஒன்று கணக்கு ஒன்று ஆகிட்டுன்னா என்ன பண்ணுறது? காய்ஸ் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னா தான் வரலங்கிறல்ல, ப்ளீஸ் விடுங்க. காய்ஸ் வேணாம் காய்ஸ், எனக்கு உளுந்துருவேன், எனக்கு பயமாக இருக்குது. கிணறு வேறு ஆழமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ளீஸ் காய்ஸ் வேணாம் காய்ஸ். நீங்கள் என் ஃப்ரெண்டு தானே, இப்படி பண்ணுறீங்க? ஃப்ரெண்டு தான், ஆனால் உன் பயத்தில் போக்கணும். சும்மா நடிக்காது, உனக்கு நீச்சல் தெரியும்ல, உங்கள் அம்மா ஏசாங்கங்கிறக்காண்டி தானே இப்படி பண்ண. நீ மட்டும் நல்ல பொண்ணாகலான்னு நினச்சிட்டு இருக்கியா? அது நடக்காதுடி. காய்ஸ் உண்மைதான், எனக்கு நீச்சல் தெரியாது, நம்புங்க ப்ளீஸ். ஆழமாக இருக்கு கிணறு. காய்ஸ் நீங்களாம் இருங்க, நானே அவளை பார்த்துக்கிறேன். அவளை நான் தள்ளி விட்டுட்டு இங்கே வந்துடுறேன் ஓகேவா? என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. எப்படி உன்னை தள்ளி விட்டுட்டேன் பார்த்தியா? பாய் டாடா. காப்பாற்றுங்க. உண்மையா இருக்கும்டி, வாடி எவ்வளோ குதிச்சு காப்பாத்திடலாம். வேணாண்டி, அவ போய் சொல்லுவான். அவன் நடிக்கிறாடி, உனக்கு தெரியலையா? உண்மையா இருக்க போது நீ சொன்னா கேளு. என்ன காப்பாத்துங்க. ஐயோ உண்மைதாண்டி, அவளை எப்படியோ காப்பாற்றணும். நான் போய் குதிச்சு காப்பாற்றிட்டு வந்துடுறேன். என்னடி அவன் சவுண்டே காணும், உள்ள மயங்கிட்டான்னு நினைக்கிறேன். இதுக்கு தான் சொன்னேன், கேட்டிங்களா எல்லாரும்? என்னடி அழுற? எந்திரி, போய் காப்பாற்றுவா. சும்மா அழுதான் என்ன பிரயோஜனம்? எந்திரி. இல்லை வேற சவுண்டை காணுமே. எனக்கு அவன் மேலே மதக்கிறான். சரி அவளை எப்படியோ காப்பாற்றிட வேண்டியதான். வந்துட்டேன் ஃப்ரெண்டு உனக்காக. ஃப்ரெண்ட் எந்திரி எந்திரி எந்திரி, மேலே கூப்பிட்டு வந்துடுறேன். அவளை நான் ஒழுங்காக பிடிச்சி. ஐயோ என்ன அவன் முழுக்கிற மாதிரி தெரியுது. ஆமா அவன் முழுக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ முழுக்கிறவளோ, கடவுளே எப்படியா காப்பாத்து, நீ தான் இருக்கணும் கடவுளே. இன்னும் மயக்கத்தில் இருக்கிறான்னு நினைக்கிறேன். சரி அவளை எப்படியா காப்பாற்றுவோம். இப்போ நான் என்ன பண்றது? நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவன் நிறைய தண்ணி குடிச்சிருக்கா, அதனால தான் அவளுக்கு இப்படி இருக்கு. நான் இப்போ வயிற்றை பிடிச்சி அமுக்கிறேன். அப்போ அவள் தண்ணி முழுக்கி இருக்க தண்ணி எல்லாத்தையும் வெளியே தூப்பிடுவா. அதுக்கப்புறம் அவளுக்கு மயக்க தெளிஞ்சிரும் ஓகேவா? சரிடி, எப்படியா நான் பண்ண தப்புக்கு அவளை பொழைக்க வச்சிருடி. கடவுள் நம்பிக்கையில் இருப்போண்டி, கவலைப்படாத, கண்டிப்பாக அவள் பொழைச்சிருவா. ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதுடி, பொழைச்சிருவா கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி வெளியே வந்தேன்? நான் தானே ஒன்று தள்ளுனா உள்ள, அதனால நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். ரொம்ப நன்றி. நன்றிலாம் ஏண்டி சொல்கிறேன்? நான் தான் உனக்கு ஆக்சுவலாக சாரி கேட்கணும். நான் தானே உன்னை நீ நீச்சல் தெரியாதுன்னு சொல்ல நான் தள்ளி விட்டுட்டேன்ல. சரிடி, அழுதுகிட்டே பேசுகிறேன். நான் இப்போ உன்னால தான் நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டேன் தெரியுமா? இருந்தாலும் ஏன் தப்பு தானே. வாங்கடி விளாட்லாம், வாங்க என்ஜாய்மெண்ட் பண்ணலாம், வாங்க என்ஜாய்மெண்ட்டு. ஸ்கூல் லீவ் வர முடிய போகுது, நம்ம சீக்கிரம் ஸ்கூலுக்கு போக வேண்டியதாயிரும். அதனால தான் இந்த மாதிரி ஏதாவது விளாட வரோம். ஆனால் அதுவும் இப்படி ஃப்ளாப் ஆகுது. ஆனால் நல்ல வேலைடி, நீ நீச்சல் கற்றுக் கொடுத்துட்டு. சரி ஓகேடி, நான் விளாட வரேன். ஆனால் நான் கிணத்துக்குள்ளெல்லாம் குதிக்க வரலடி, சும்மா
கால் மட்டும் நனைக்கலாம் ஓகேவா? எங்க அம்மாக்கு முடி மட்டும் நனைஞ்சுன்னு தெரிஞ்சு அவ்வளோதான் கொண்டுருவாங்க. பாருடி நான் நல்லா நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் பாரு. நானே நீச்சல் அடிக்க வரட்டா? வாடி வா விளாடலாம். அப்புறம் நீங்களும் வாங்க. ஏன் வாங்க படுத்து கிடக்கிய? படுக்கலாம் இல்லடி, சும்மா சாஞ்சிட்டு இருந்தா அதுக்குள்ள படுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க நண்பர்களே குளிக்கலாம். ஜாலியா இருக்குடி. ஹாய் கைஸ், நாங்கள் போட்டிருந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட்டில் நீங்கள் ஹாலிடேக்கு எங்கே போனீங்கன்னு சொல்லுங்கள். எங்கேயுமே போகல, வீட்லேயே ஜாலியாக இருந்தோன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தான். எங்கேயுமே போகாமல் சும்மா வீட்டிலே இருந்து ஜாலி பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அள்ளி விட்ருங்க. அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் சுற்றிக்கிட்டே தான் இருப்போம். எங்கேயா போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் போட்டுருங்க. பாய் கைஸ்.